வணக்கம் மக்களே. SBI clerk மெயின்ஸ் நம்மளுக்கு கம்மிங் 10 and 12 வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை ஒட்டி நம்ம வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இது ரியல் எக்ஸாம் மாதிரியே தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு 2 ஷிஃப்ட் வந்து இதுல நடக்க போகுது. அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்றோம். ரியல் எக்ஸாம்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படி டிட்டோ நம்ம இங்கே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். இதுல நீங்க வந்து செக்ஷனல் சப்மிட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஜெனரல் அவேர்னஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க 30 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாரி ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்க. மீதியை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த செக்ஷனுக்கே உங்களால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஓகே, அதே மாதிரி ஃபைனல் செக்ஷன் வந்த உடனே நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்ப பப்ளிஷ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 8th அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் வித் நார்மலைசேஷன் ஸ்கோரோட. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் அவ்வளவு ஹெவியா இருக்காது. ஆனா இப்ப வந்து நார்மலைசேஷன் அவ்வளவு ஹெவியா இருக்கு. நம்மளே வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க போட்ட உடனே ஷிஃப்ட் 1ல இத்தனை கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் 2ல இத்தனை கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிடுவோம். இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து மெயில் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ஓகே, நீங்க எப்ப வர இந்த எக்ஸாமை வந்து என்ரோல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 6th அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம CWJ வெப்சைட்குள்ள வந்துட்டு இங்க ஹோம் பக்கத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த லைவ் டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ளே வந்துரும். ஓகே, இங்க எந்த ஒரு டெஸ்ட்மே பப்ளிஷ் ஆகாது. ஒரே ஒரு SBI clerk மெயின்ஸ் லைவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இத என்ரோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். ஓகே, அந்த பாப்அப்ல வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆர் ஏதாவது கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ரோல் ஆயிரலாம். ஓகே, ஸோ டில் நவ் இதை எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1589 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை இப்ப வரை என்ரோல் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை எழுத போறது எல்லாருமே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுத போறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் வேகன்சி ஒரு 300+ இருக்குது. ஸோ ரியர்லி ஒரு 8000 people கிட்ட வந்து மெயின்ஸ் டெஸ்ட் வந்து எழுத போறாங்க. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் ஆகுது. இந்த 6ஆம் தேதி வரை இருக்கு. கண்டிப்பா இந்த கவுண்ட் வந்து 4000 ரீச் ஆகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணதுல உங்க ரேங்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ரேஸ்ல எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம், நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே சொல்லிட்டேன் செக்ஷன் சப்மிட் வந்து இதுல கிடையாது. கண்டிப்பா என்ரோல் பண்ற பர்சனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா எழுத முடியும். லாகின் டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாகின் வந்து அதாவது ஷிஃப்ட் 1க்கு 8 மணில இருந்து 9 மணி வரை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டேக் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது 8:59 AM வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும், நீங்க எடுக்க முடியாது. ரியல் எக்ஸாம்ல உள்ள வர மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான். செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 PM ல இருந்து 2 PM குள்ள நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 1:59 நிமிடங்களுக்குள்ள நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். 2:01 ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, எனக்கு என்ரோல் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து contact support@crackthejag.com நீங்க பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். இன்னொன்னு சொல்லிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இதை மொபைல்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம் ரியல் எக்ஸாம் மாதிரியே கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைலிங்குவல்ல தான் எக்ஸாம் இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா இங்க கட் பண்ணிடுவோம். ஓகே, மவுஸை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்கள்ட்ட லேப்டாப் இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல யாராவது அந்த ஒரு 3 hours மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா லேப்டாப்பை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, டேப்ல வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க எடுக்கலாம். அதுவும் டேப்ல எடுக்கிறதுல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அந்த பார் இருக்கும் இல்லையா, அதை தான் நீங்க வச்சு கையை வச்சு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நகர்த்த வேணும். சார் என்கிட்ட ரொம்ப கஷ்டம் சார், லேப்டாப்பும் இல்ல, என்கிட்ட வந்து டேபும் இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல குரோம்ல வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுக்கலாம். சோ அதுல உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். பட் ஆனா அது நாங்க அட்வைசபிள் இல்ல. அதுல வந்து என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்காதீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஒரு 7ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது நல்ல ரியல் எக்ஸாம் ஆகி தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறோம்.
கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு பூஸ்டர் கொடுக்கும். உங்களோட தப்புகளை இது வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சுத்தி காமிக்கும். கொஸ்டின் ஜிஏ செக்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல இருக்கோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு வர போறோம். குவாட் செக்ஷன் எப்படி வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கு, அதாவது எல்லாத்தையுமே இதை சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ரியல் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா என்ரோல் பண்ணுங்க. முக்கியமா பாஸ் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாடு காம்படிஷன் ஸ்டேட் லெவல். இதோட இப்போ வந்து நான் வந்து ஷிஃப்ட் 1 எழுதிட்டேன் சார், ஷிஃப்ட் 2 என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம்னு பாத்தீங்கன்னா நினைக்க வேண்டாம். ஸோ 8th அன்னைக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2ஓட கரெக்ஷனும் வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் 1 எவ்வளவு டஃபா இருக்கு, ஷிஃப்ட் 2 எவ்வளவு டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கும் நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம், நார்மலைசேஷன் மார்க் தான். ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.